ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு செப்பரேட் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, 4 டைப்பாக ரெப்ரசென்ட் பண்ணுறதை வந்து பார்த்தோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன், தியரி அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க இன்றைக்கி வந்து எக்ஸாம்பிள் 1.11 தான் பார்க்க போகிறோம். என்ன இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் a ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4 அண்ட் b ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2, 5, 8, 11, 14 b டூ செட் கொடுத்துருக்காங்க. லெட் f from a to b be a function given by f of x equal to 3x minus 1. Represent this function by arrow diagram in a table form as a set of order pairs in a graphical form. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒரு கொஸ்டினை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நமக்கு அதுக்கு சொல்யூஷனே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? ஃபஸ்ட் நம்ம என்ன கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, ஒரு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ செட் அண்ட் பி செட் 2 செட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த எஃப் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த எஃப் ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுது. அப்படி இந்த மாதிரி போகிற ஃபங்க்ஷன் வந்து அதை யூஸ் பண்ணி, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நமக்கு அது கிடைக்குது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏலேருந்து எல்லா வேல்யூமே நம்ம இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் பி செட், அதுதான் ஃபங்க்ஷன். ஓகேவா? அந்த செட்டை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதாவது ஏலேருந்து எந்த வேல்யூக்கெலாம் நம்ம ஏலேருந்து வேல்யூ நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து பியில் வந்து வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஓகேவா? அப்படி கிடைக்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம 4 டைப்பாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றாங்க. ஒன்று வந்து நம்ம ஆரோ டயக்ராமில் காமிக்கணும், டேபிள் ஃபார்மில் அதே ஃபங்க்ஷனை. ஓகேவா? அந்த நம்ம கிடைக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரோ டயக்ராம்லேயும் காமிக்கணும், டேபிள்லேயும் காமிக்கணும், செட் ஆஃப் ஆர்டர் பேஸ் இன்கிராஃப், இந்த 4 டைப்பில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதா இந்த ஒரு கொஸ்டின். ஓகேவா? வாங்க நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம், இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்களே இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணி நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து கரெக்டாக நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வரணும். இந்த இடத்துக்கிட்ட நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே இந்த கொஸ்டினே தப்பாயிரும், நமக்கு இதில் 1 மார்க் கூட கிடைக்காது. ஓகேவா? அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த கொஸ்டினை பார்க்கணும். ஏன்னா இதில் நீங்கள் சம்டைம்ஸ் இதில் நம்ம சப்ராக்ட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டினே தப்பாயிரும், நமக்கு ஆன்சர் வராது. அதனால் இந்த கொஸ்டினை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா இந்த கொஸ்டின் செம்ம ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவனில் கொடுத்துருக்குது அப்படியே எடுத்து எழுதுங்க. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ செட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4. ஓகேவா? பி செட் என்னது, 2, 5, 8, 11, 14. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா x ஈக்குவல் டு 3x minus 1. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் தான் என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூ ஏ, அதாவது டொமைனோட வேல்யூ எல்லாத்தையுமே இதில் போய் அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு பி கிடைக்க போகுது. இப்போ வந்து x ஈக்குவல் டு 1 போட போகிறோம். இப்போ f of 1 ஈக்குவல் டு 3 of 1 minus 1. 3 into 1 3 minus 1 என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. இப்போ என்னது, ஃபஸ்ட்டு பியோட ஃபஸ்ட் வேல்யூ கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் பாருங்கள், x ஈக்குவல் டு 2 போட போகிறோம். f of 2 ஈக்குவல் டு 3 of 2 minus 1. 3 into 2 6 minus 1 5. செகண்ட் வேல்யூ கிடச்சிருச்சா? தேர்ட் பாருங்கள், x ஈக்குவல் டு 3. f of 3 3 into 3 minus 1. 3 into 3 9 minus 1 equal to 8. Final 4 apply பண்ண போகிறோம். f of 4 3 into 4 minus 1 12 minus 1 11. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு 4 வேல்யூ கிடச்சிருச்சு, 11 வரைக்கும் கிடச்சிச்சு. ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது, இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்சுன்னு சொல்லணும்ல அது. அதாவது ஒன்றுக்கும் இந்த 2க்கும் ஏதோ கனெக்ட் ஆகுது, அதாவது அந்த ரிலேஷன் இருக்குல்ல, அது 2லேருந்து 5க்கு, 3லேருந்து 8க்கு, 4லேருந்து 11க்கு. அப்போனா நமக்கு இதுதான் ரேஞ்ச். ஓகேவா? நமக்கு ரேஞ்ச் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நிறையா வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகும் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா இந்த லெசன் மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக எதுவுமே சொல்ல முடியாது, அவ்வளோ சிம்பிளாக நம்ம மார்க் வாங்கக்கூடிய ஒரு லெசன். அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. நமக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல, அவ்வளோதான். இந்த பார்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈஸி. வேணும் என்ன பண்ண போகிறோம், இந்த டொமைனும் இந்த ரேஞ்சும் கண்டுபிடிச்சுன்னா இதை வச்சு தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து 4 டைப்பாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் நமக்கு என்னது, ஆரோ டயக்ராம். ஃபஸ்ட் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம், ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஆரோ டயக்ராம் சரியா? எப்படி ஆரோ டயக்ராமில் என்ன எப்படி போட போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து ஏ, இது பி. எப்படி போகுது, ஏலேருந்து பிக்கு எஃப்ன்ற ஃபங்க்ஷன் போகுது. இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் நமக்கு என்னது, இந்த ஃபார்முலாவாக டிஃபைன் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் இந்த மாதிரி ஃபார்முலாவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் நம்ம வேல்யூ போட்டு நமக்கு வந்து பி வேல்யூ கிடைக்குதுல்ல, இதுதான் இதுக்கு ரெண்டுக்கு இடையில உள்ள ரிலேஷன். ஓகேவா? அந்த ரிலேஷன் தான் நமக்கு வந்து இங்கே ஃபங்க்ஷன்.
ஏட்லேருந்து பிக்குன்ற ஃபங்க்ஷன் போகுது. அந்த ஃபங்க்ஷனை தான் f of x = 3x - 1 நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணி இதில் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ என்னென்ன வேல்யூலாம் நம்ம அதில் போய் அப்ளை பண்ணோம்? 1 2 3 4. பியோட வேல்யூலாம் நம்ம ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு எழுதிடணும். 2 5 8 11 14. சரியா? இப்போ வந்து நம்ம 1 அப்ளை பண்ணும்போது 2 கிடச்சிச்சு, 2 அப்ளை பண்ணும்போது 5 கிடச்சிச்சு, 3 அப்ளை பண்ணும்போது 8, 4 அப்ளை பண்ணும் 11. ஓகேவா? எல்லாமே இதை நம்ம வந்து ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? லெட் அஸ் ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் from a to b by an ஆரோ டயக்ராம் மூலமா நம்ம ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். நம்ம டேபிள் ஃபார்மில் பாருங்கள், நான் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து எக்ஸ். ஓகே, டேபிள் ஃபார்மில் வந்து நம்ம என்ன சால்வ் பண்ணுவோம் அதை மட்டும் போட்டால் போதும். எக்ஸு f of x. ஓகேவா? எக்ஸில் வந்து நம்ம 1 2 3 4 இது ஒன்று நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ கிடச்சிச்சு? 2 அப்ளை பண்ணும்போது 5, 3 அப்ளை பண்ணும்போது 8, 4 அப்ளை பண்ணும்போது 11. இதில் போய்ட்டு நீங்கள் 14 அந்த மாதிரிலாம் எதுவும் போட வேணாம். சரியா? டேபிள் ஃபார்மில் நம்ம இதை ஏன்னா இங்கே நம்ம 14 போட்டோம்னா இங்கே மேலே நமக்கு வேல்யூ வேணும்ல, இல்லை சரியா? அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸில் வந்து நம்ம 1 2 3 4 வேல்யூ தான் அப்ளை பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இது தியரியில் எப்படி எழுதுனா இந்த கிவன் ஃபங்க்ஷன் f can be represented in a டேபிள் ஃபார்ம் போட்டு இந்த பாக்ஸ் கீழே போட்டுருவோம். ஓகேவா? இதுக்கு மேலே அந்த ஒரு லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் போட்டுருவோம். எழுதி கூட காமிச்சிடுறேன். இந்த கிவன் ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? f can be represented in a டேபிள் ஃபார்ம். கீழே எழுதுங்க, நான் எழுத மறந்துட்டேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாருங்கள். தேர்ட் வந்து என்னது? ஆர்டர் பேர். ஓகேவா? செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷன் f can be represented as a set of order pair. எப்படி எழுதுவோம்? அந்த ஃபங்க்ஷன் எப்படி செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எப்படி எழுத பண்ணி நமக்கு 1 அப்ளை பண்ணும்போது 2 கிடச்சிச்சு, 2 அப்ளை பண்ணும்போது 5, 3 அப்ளை பண்ணும்போது 8, 4 அப்ளை பண்ணும்போது 11. ஓகேவா? இதான் ஆர்டர் பேர் ஃபார்ம். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம என்னது? கிராஃபிக்கல் ஃபார்ம். கிராஃபிக்கல் ஃபார்ம் பாருங்கள். 4th ரெப்ரசன்ட் பாருங்கள். கிராஃபிக்கல் XY பிளைனோட பாயிண்ட்ஸ் என்ன நம்ம அந்த ஆர்டர் பேர்ஸில் உள்ள பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே கிராஃபிக்கலில் கொண்டு வரது தான் கிராஃபிக்கல் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? XY 2 பிளேன் எடுத்துக்கணும். X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ். X ஆக்சிஸில் வந்து 1 2 3 4 5 இங்கே 1 2 3 4 5 நம்ம வந்து இங்கே ஒய்யில் போடும்போது அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி போடணும். பிக்கஸ்ட் வேல்யூ வந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஈவன் நம்பர்ஸோ இல்லை ஆட் நம்பர்ஸோ இல்லை இந்த மாதிரி 5 10 15 அந்த மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே நம்ம 1 2 3 போட்டுட்டு கடைசி வரைக்கும் அப்படியே போயிடக்கூடாது. ஓகேவா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இப்போ பாருங்கள் 2 5 8 11 இப்போ வந்து நார்மலாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1லேருந்தே போட்டுடலாம். ஒருவேளை இங்கே வந்து 20 கேபோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈவன் நம்பர் கொடுத்தலாம். 2 4 6 அந்த மாதிரி நம்ம கொடுத்தா ஒரு ஆர்டராக தான் கொடுக்கணும். இதில் உள்ள வேல்யூ அப்படியே எடுத்து எழுதக்கூடாது. அது வந்து நம்ம கிராஃபிக்கில் வந்து ஒரு அந்த ஃபார்மேட்டை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கிராஃப் போடணும், இல்லைன்னா தப்பாயிரும். சரியா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 ஆர்டராகவே எழுதியிருக்காங்க. 1 2 3 4 5 11 வரைக்கும் எழுதியிருக்காங்க. சரியா? இங்கே நம்ம கிராஃப் பண்ணும்போது கீழே வந்து தான் எக்ஸ் போடணும், மேலே ஒய் போடணும். இங்கிட்டு இந்த எக்ஸ் போடணும், இங்கே வந்து இங்கே இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, இந்த சைடு வந்து எக்ஸ் டேஸ், இந்த சைடு ஆகும்போது இங்கிட்டு ஒய் டேஸ், இங்கே மேலே ஒய். மீன் என்னன்னா இந்த சைடு வந்து எக்ஸோட மைனஸ் வேல்யூ, இது ஒய்யோட மைனஸ் வேல்யூ இப்படி போகும். அதுக்கு தான் டேஸ் இப்படி போட்டிருக்காங்க. சரியா? இங்கே ஜீரோ கண்டிப்பாக இங்கே போடணும். எல்லாம் இதுக்கெல்லாம் மார்க் கம்மி பண்ணுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். எக்ஸ் டேஸ், ஒய் டேஸ் ஒய், இங்கே 0 போட்டோமா? இப்போ வந்து நம்ம ஆர்டர் பேர் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட் வேல்யூ எல்லாமே எக்ஸில் மார்க் பண்ணணும், செகண்ட் வேல்யூ எல்லாமே ஒயில் மார்க் பண்ணணும். இப்போ என்னது 1,2 1னா இப்போ 1 வந்து எக்ஸில் பாருங்கள் 1, 2 வந்து ஒயில் பார்க்கணும். சரியா? 1க்கு நேராக 2 இப்படி பாயிண்ட் பண்ணி அந்த பாயிண்ட்டை எழுதிடணும். அதே மாதிரி இங்கே 2,5 கொடுத்துருக்காங்களா, நெக்ஸ்ட் 2க்கு நேராக 5 இங்கே இருக்கா, இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாயிண்ட் எழுதிடணும். அதே மாதிரி 3,8 இங்கே 3க்கு நேராக இந்த இங்கிட்டு 8 பார்க்கணும், இங்கே 3 அப்படியே நேராக போய்ட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு 3,8 பண்ணணும். அதே மாதிரி 4,11 இங்கே 4க்கு நேராக 11 இங்கே இருக்குங்க. இப்போ 4,11. ஓகேவா? அவ்வளோதான். இந்த சம் இதோட இது கிளியர் ஆயிடுச்சு. இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். சரியா? அதை பற்றி கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்தால் நான் அது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.